இப்போ உங்களுக்கு ஃபோர் ஹேண்ட் எந்த சைடு? ரைட் சைடு. ரைட் சைடு. சென்டர்ல இருந்து ஷட்டில் எப்போ ரைட் சைடு நெட் கீழ வர ஷட்டில் எப்படி நம்ம லிஃப்ட் பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஓகே கோச். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட், அடுத்து பேக் ஹேண்ட் லிஃப்ட். ஓகே கோச். ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட்க்கு சேம் பொசிஷன்ல இருந்து உங்களோட ரைட் லெக் ஃப்ரண்ட்ல கிராஸ் diagonal towards the pole இருக்கணும். ஓகே. ஓகேவா? லெஃப்ட் லெக் ரைட் லெக் ஃப்ரண்ட், லெஃப்ட் லெக் பேக், லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் எதுக்குன்னா பேலன்சிங். ஓகே. ஃபோர் ஹேண்ட் grip, ராக்கெட் ஃபேசிங் டவுன். ஓகே. ராக்கெட் வந்து பின்னாடி ஓபன் பண்ணும். ஓகே. பின்னாடி இருந்து ஷட்டில் போடுவாங்க, ஜஸ்ட் லிஃப்ட் த ஷட்டில். சோ இது ஃபிளிப் பண்ண போறோம், இல்ல தூக்க போறோம் ஷட்டில் பின்னாடி இருந்து. ஓகேவா? ஷட்டில் இப்போ போடுவாங்க, எப்படி விளையாடுறோம்னு பாருங்க. ஓகே. பின்னாடி இருந்து ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஷட்டில் லிஃப்ட். அவ்வளவு தூரம் அடிக்கணுமா? ஆமா, பின்னாடி தள்ளணும், ஜஸ்ட் லிஃப்ட். ஓகே. பின்னாடி இருந்து. சோ இது எப்படி வருதுன்னா இந்த பால் வந்துட்டு நம்ம பேக்ல தந்தா அவங்க கிட்ட தர. ஆமா, கிட்ட போடுறாங்க. நம்ம பின்னாடி ஷட்டில் போடுறது அவங்க பின்னாடி போறாங்க, திருப்பி நம்ம அவங்கள மூவ் பண்ண வைப்போம். ஓகே. பின்னாடி இருந்து. ஓகே. லிஃப்ட். அண்டர்ஸ்டுட். இதுல ரெண்டு வேரியேஷன் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரைட்டா புஷ் பண்ண வைக்கலாம் அவங்கள, இல்லனா இங்க இருந்து டயகனல் கிராஸ் டயகனல் பண்ண. அது இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். அது கொஞ்சம் இப்போதைக்கு பிகினர் கத்துக்கும் போது ஸ்ட்ரைட்டே கத்துக்கலாம். ஓகே கோச். ஓகே, இது பெட்டரா இருக்கும். நீங்க பண்றீங்களா?